வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆனந்தி முருகன். சண்டிகரில் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரதமரின் மின்னணு பேருந்து சேவை திட்டத்தின் கீழ் புதிய மின்சார பேருந்துகளை கொடியசைத்து துவக்கி வைக்கிறார். மறைந்த முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜின் பிறந்தநாளையொட்டி உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா அஞ்சலி செலுத்தினார். இது குறித்து சமூக ஊடகப் பதிவில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், சுஷ்மா ஸ்வராஜ் தேசிய நலன் சார்ந்த விஷயங்களில் அச்சமற்ற முடிவுகளை எடுத்ததாகவும், கலாச்சாரம், மொழி, வெளியுறவு கொள்கை மற்றும் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் ஆகியவற்றில் அவரது பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். வங்கதேச நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற வங்கதேச தேசியவாத கட்சிக்கும் அக்கட்சியின் தலைவர் திரு தாரிக் ரஹ்மானுக்கும் அமெரிக்க வெளியுறவு செயலர் திரு மார்கோ ரூபியோ வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதியதாக அமையவுள்ள அரசுடன் இணைந்து செயல்பட அமெரிக்கா தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா சார்பில் வரும் 16ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை புதுடெல்லியில் நடைபெறவுள்ள இந்தியா ஏஐ இம்பாக்ட் உச்சி மாநாட்டில் பிரான்ஸ், பிரேசில், ஸ்பெயின், நெதர்லாந்து உள்ளிட்ட 20 நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். ஐநா பொதுச் செயலாளர் மற்றும் சர்வதேச அமைப்புகளைச் சேர்ந்த மூத்த அதிகாரிகள் விவாதங்களில் கலந்து கொள்ள உள்ளனர். உழவர்கரை நகராட்சி சார்பில் வீட்டு வரி, சொத்து வரி மற்றும் சேவை வரி செலுத்துவதற்கான சிறப்பு முகாம் நாளை குறிஞ்சிநகர் சமுதாய நலக்கூடத்தில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறவுள்ளது. குறிஞ்சிநகர், குமரன் நகர், நாவர்குளம், அசோக் நகர் மற்றும் இதர வார்டுகளில் உள்ள பொதுமக்கள் இந்த முகாமில் பங்கேற்று வரி செலுத்தலாம் என்று உழவர்கரை நகராட்சி ஆணையர் திரு சுரேஷ் ராஜ் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார். இதேபோல தட்டாஞ்சாவடி விவிபி நகர் வீட்டு வரி வசூல் மையத்திலும் சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. கொழும்புவில் தற்போது நடைபெற்று வரும் ஐசிசி ஆடவர் T20 உலகக்கோப்பை போட்டியில் டாஸ் வென்ற ஓமன் அணி பந்துவீச்சை தேர்வு செய்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.